அண்மைய காலமாக அன்வாருக்கு ஞாபக மறதி அதிகரித்து விட்டது என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தாயிப் குற்றம் சாட்டியுள்ளார். நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டம் RUUPSB மலாய்க்காரர்களுக்கான நில உரிமையை அபகரிக்கும்படியான சட்ட திருத்தம் என்று பாஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இதுகுறித்து பாஸ் கட்சியினர் தவறான புரிதலை கொண்டிருப்பதாக அன்வார் சாடியிருப்பது அவரின் மறதியின் உச்சம் என்று அஃப்னான் ஹமீமி தெரிவித்துள்ளார். அன்வார் பிரதமராகும் முன்னர் இதே மாதிரியான சட்ட திருத்தத்திற்கு எதிராக வீதியில் போராடினார். சாலைகளில் உருண்டும் பொது இடங்களில் கூடியும் போராட்டத்தை நடத்தினார். ஆனால் இப்போது தங்களை அதை செய்ய வேண்டாம் என்று கண்டிக்கிறார். போராட்டங்களை அனுமதிப்பது போல தெரிவித்துவிட்டு காவல்துறை மூலமாக கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்குகிறார் என்று அஃப்னான் ஹமீமி அன்வாரை சாடியுள்ளார். PKR கட்சியின் தேர்தல் நாடளாவிய நிலையில் நடைபெற்று வரும் நிலையில் மூத்த PKR ஆளுமைகள் இளம் தலைவர்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்கும்படி பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் PKR கட்சியின் ஜொகூர் மாநில முன்னாள் தலைவருமான ஹசான் கரீம் வலியுறுத்தியுள்ளார். தகுதியான இளைஞர்கள் கட்சிக்குள் இருந்தால் மட்டும் போதாது என்றும் அவர்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்றும் ஹசான் கரீம் தெரிவித்தார். வயது முதிர்ந்தவர்களுக்கு தம்மால் சுழன்று வேலை செய்ய முடியாது என தெரிந்தும் பதவியில் இருக்கவே விரும்புவார்கள். அவர்களாகவே உணர்ந்து வெளியாக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதை உணர்த்தி இந்த தவணைக்கான PKR கட்சி தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவித்தார். இளைஞர்களுக்காக தமது வாக்கு இருக்கும் என்பதையும் அவர் தெரிவித்தார். தலைநகரில் வெளிநாட்டினரின் ஆக்கிரமிப்பில் செயல்பட்டு வந்த 6 வணிக கடைகளை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நிரந்தரமாக மூடியதுடன் 35 வெளிநாட்டினரை தேசிய குடிநுழைவு துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 34 இந்தோனேசியர்கள் என்றும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் 19 ஆண்கள் 15 பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது 12 வெளிநாட்டு வர்த்தகர்களையும் விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களின் ஆதரவுடன் சட்டவிரோதமாக 35 வெளிநாட்டினரும் மலேசியாவில் தங்கி இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முறையான ஆவணங்கள் இல்லாமல் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வணிக கடைகளை நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் காணாமல் போனதாக நம்பப்படும் 69 வயது முதியவர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் காயங்களுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 69 வயதான கமோய் பவுன் எனும் அந்த முதியவர் சரத்தோக் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியிலிருந்து காணாமல் போனதாக புகாரை பெற்ற நிலையில் அவரை தேடும் பணியை மீட்புப் படையும் பாதுகாப்பு துறையும் மேற்கொண்ட நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் லுவாங் காட்டுப்பகுதியில் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலில் சில காயங்களுடன் மரத்தடியில் அவர் அமர்ந்திருந்ததாகவும் அவரின் குடியிருப்பு பகுதியில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுப் பகுதியில் வழி தவறி சுற்றியவர் ஆற்று நீரை மட்டுமே குடித்து ஒரு வாரமாக போராடியதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சரவா மாநில மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் சாலையை கடக்கும் போது வாகனம் ஒன்று மாணவரை மோதும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டியை கைது செய்துள்ளதாக சுமைபுலோ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். இச்சம்பவம் சுபாங் பெஸ்தாரியில் 12:15 மணிக்கு நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் கும்பலாக சாலையை கடக்கும் போது பாதுகாவலர் வாகனங்களை நிறுத்தும்படியும் மற்ற வாகனங்களை நிறுத்திய நிலையில் 66 வயது ஆடவர் செலுத்திய ரேஞ்ச் ரோவர் வாகனம் நிறுத்தாமல் மாணவரை மோதி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட 66 வயது வாகனமோட்டி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். 12 வயது மாணவியை பாலியல் தொல்லை செய்த 30 வயது பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் இசாம் ஹாமான் தெரிவித்தார்.
கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினர் ஆதாரத்துடன் புகார் அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். டெங்கில் பகுதியில் உள்ள பள்ளியில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட 30 வயது ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆசிரியர் மாணவிக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக பாலியல் செய்திகள் கொண்ட குறுஞ்செய்திகள் அனுப்பியிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும், இது தொடர்பாக நீதிமன்ற விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நூர்-இஸ்லாம் பஹாமான் விளக்கமளித்தார். குடியிருப்பு பகுதியில் தெரு நாய்களால் குதறப்பட்ட 4 வயது சிறுவன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக லங்காவி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷரீமான் அஷாரி தெரிவித்தார். இச்சம்பவம் காலை 10:30 மணிக்கு லங்காவியில் உள்ள கம்போங் டிடேக் குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. கூட்டமாக இருந்த நாய்களால் குதறப்பட்ட 4 வயது சிறுவனுக்கு தலையிலும் உடல்களில் சில பகுதிகளிலும் காயங்கள் ஏற்பட்டதாகவும், தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், சிறுவனின் தாயாரிடமிருந்து பெறப்பட்ட புகாருக்கு பிறகு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் லங்காவி மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீமான் அஷாரி கூறினார். இன்று அதிகாலை பினாங்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். அதிகாலை 1:46 மணிக்கு பேராக்கிலிருந்து பினாங்கு செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா இன்னோவா ரக வாகனம் சாலையின் தடுப்புச் சுவரை மோதி மின் கம்பத்தில் மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்தின் போது வாகனத்தில் இருந்த 4 குழந்தைகளும் படுகாயமுற்றதாகவும், மீட்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் பொதுமக்கள் வாகனத்தில் இருந்த 7 பேரையும் பத்திரமாக மீட்ட நிலையில் விபத்தில் பாதிக்கப்பட்ட 7 பேரும் தற்போது பினாங்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.